ஆக்சுவலி பாவம் அந்த காலத்துலலாம் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் எந்த சோர்ஸுமே கிடையாது. பட் ஆனால் வி ஆர் வெரி லக்கி ஆக்சுவலி. மமா ப்ரோக்ரேர் எனக்கு தெரிஞ்சதால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த அந்த டைம்லலாம் அவங்களுக்கு சொல்லவும் முடியாது, யாருக்கு ஹெல்ப் கேட்குறது எதுவுமே தெரியாது. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த தெரப்பீஸ் அனுப்பி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது இட்ஸ் ரியலி ரியலி குட். அண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து எல்லாரையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கை அமுக்கி விடுங்க கால் அமுக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் அவங்கவுங்க வேலையில் இருப்பாங்க. அண்ட் ஹஸ்பண்டும் ஃபுல்லாக நைட் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், வீட்டுக்கு வர்றதே லேட் ஆகிடுது. அண்ட் அவர் வீட்டில் இருந்தால் ஆஃப்கோர்ஸ் அவர் அமுக்கி விடுங்கன்னு சொன்னால் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுவார். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே, எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் இதை ட்ரை பண்ணணும். திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், இது கொலாபரேஷனில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் தான் நினச்சேன், பட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஐ எம் கண்டினியூயிங் இட். எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டே இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. சில பேருக்கு வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஜேர்னி வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், இந்த மாதிரி பெயின் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சஃபர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சர்டிஃபைடு தெரப்பிஸ்ட் இருக்கும்போது டெஃபினட்டாக இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்கள் ஃபவுண்டர் நசீமா மேம் பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பேசும்போதே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா கொஷின்ஸும் நான் கேட்டேன், எல்லாத்துக்குமே அழகாக பதில் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் செஷன் முடிச்சிட்டோன்னே கால் பண்ணி கேட்பாங்க, எப்படி போச்சு, இது ஓகேவா, ஐம் ஸோ கிளாட், உங்களுக்கு பிடிச்சதுக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது உடனே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஷீ இஸ் வெரி வெரி ஸ்வீட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நசீமா. ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போய் நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுன்றது நார்மல் டேஸில் இட் இஸ் ஓகே. பட் ஆனால் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹால்லேருந்து ரூமுக்கு நடக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் எங்கே நம்ம இறங்கி போய் கார் ஏறி இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டோர் ஸ்டெப் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா முடியலன்னா கொஞ்ச நேரம் நானே பெட்டில் ரெஸ்ட் எடுத்துப்பேன், நடுவில் ஒரு பிரேக் எடுக்கிறனா எடுத்துப்பேன். அண்டு மசாஜ் முடிச்சிட்டோன்னே கம்ஃபர்டபுளாக என்னோடய ரெஸ்ட் ரூம்லேயே நான் வந்து குளிச்சுட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த டோர் ஸ்டெப்புன்றது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மமா கேர் ப்ரோவில் வந்து வெறும் இந்த நார்மல் மசாஜ் சென்டரில் உள்ள தெரப்பிஸ்ட் மாதிரி அவங்க மட்டும் கிடையாது, சர்டிஃபைட் டாக்டர்ஸ், தெரப்பிஸ்ட், அதுக்கப்புறம் நியூட்ரிஷனிஸ்ட், லாக்டேஷன் கன்சல்டன்ட், சைக்காலஜிஸ்ட், சைல்ட் பர்த் எஜுகேஷன், இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் டீமாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் நேட்டல் கேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 days கோர்ஸ் மாதிரி. அந்த ஒரு